புதுச்சேரி சட்டம் ஒழுங்கை சரி செய்ய வேண்டும், ஜனாதிபதிக்கு காங்கிரஸ் மனு. புதுச்சேரியின் கடன் 5010 கோடி ரூபாய் உடனே தள்ளுபடி செய்ய ஜனாதிபதியிடம் முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தல். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் திடீர் ஆலோசனை கூட்டம், முதல்வரை தனித்தனியாக சந்திக்க தடை. காரைக்காலில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம், இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தல். வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது குறித்து ஜனாதிபதி தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி சார்பில் குடியரசுத் தலைவருக்கு மனு அளிக்கப்பட்டுள்ளது. ஒருநாள் பயணமாக புதுச்சேரி வந்த குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ராஜ்நிவாசில் தங்கியிருந்தார். அவரிடம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மனு ஒன்றினை கட்சித் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் அளித்துள்ளார். அதில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்து புதுச்சேரி அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்றும், பிரச்சனையில் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் கவர்னர் தலையிட்டு நடவடிக்கை எடுத்துள்ளார். இருப்பினும் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சரி செய்யப்படவில்லை. இந்த சூழலில் ஜனாதிபதி தலையிட்டு சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய வேண்டும் என கூறியதாக காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நிதி நெருக்கடியில் சிக்கி உள்ளதால் மத்திய அரசிடமிருந்து பெறப்பட்ட கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என புதுச்சேரி வந்த குடியரசுத் தலைவரிடம் முதல்வர் ரங்கசாமி மனு அளித்திருக்கிறார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க புதுச்சேரி வந்த குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அரவிந்தர் ஆசிரமம் சென்று தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆசிரம சர்வதேச பள்ளி மாணவர்களிடம் பிரணாப் கலந்துரையாடினார். இதனையடுத்து கவர்னர் மாளிகையில் தங்கிய குடியரசுத் தலைவரை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து மனு ஒன்றை அளித்தார்கள். அம்மனுவில் கடந்த 2007ஆம் ஆண்டு தனி கணக்கு தொடங்கிய பின்பு புதுச்சேரி அரசு கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகிறது. கடன் சுமை காரணமாக எந்த திட்டங்களையும் செயல்படுத்த முடியவில்லை என்றும், ஆகையால் மத்திய அரசிடம் இருந்து பெறப்பட்ட 5010 கோடி ரூபாய் கடனை உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மாநிலத்தில் முழு அதிகாரம் இல்லாததால் போதிய நிதி ஆதாரத்தை பெருக்க முடியவில்லை என மனுவில் குறிப்பிட்டுள்ள முதல்வர் ரங்கசாமி, நிதி இல்லாததால் உள்கட்டமைப்பை மேம்படுத்த முடியவில்லை என்றும், இதற்காக புதுச்சேரிக்கு என மாநில அந்தஸ்து வழங்க குடியரசுத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. சந்திப்பின் போது அமைச்சர்கள் சந்திரகாசு, ராஜவேலு, தியாகராஜன், பன்னீர்செல்வம், துணை சபாநாயகர் டிபிஆர் செல்வம் மற்றும் எம்எல்ஏக்கள் வைத்தியநாதன், நேரு, கல்யாணசுந்தரம், கார்த்திகேயன் ஆகியோர் உடனிருந்தார்கள். முதலமைச்சர் ரங்கசாமியை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தனித்தனியாக சந்திக்க கூடாது என்று காங்கிரஸ் கட்சியின் அவசர கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் ஆளுங்கட்சியான என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் கடந்த வாரம் ஏற்பட்ட உட்கட்சி பூசல் காரணமாக அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டது. அதிருப்தி எம்எல்ஏக்களுடன் முதலமைச்சர் ரங்கசாமி தனித்தனியாக நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஒரு வார பரபரப்பு முடிவுக்கு வந்தது.
இந்நிலையில் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியின் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை தனித்தனியாக சந்தித்து வருவது காங்கிரஸ் கட்சியினரிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. என்ஆர் காங்கிரஸ் அரசை எதிர்த்து பெரிய அளவில் ஒரு பக்கம் போராட்டம் நடந்து வரும் நிலையில் மறுபக்கம் காங்கிரஸ் கட்சியினர் முதலமைச்சரை சந்திப்பது கூடாது என காங்கிரசார் வலியுறுத்தினார்கள். இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் திடீர் ஆலோசனை கூட்டம் அதிதி உணவகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் தலைமை ஏற்க எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் வல்சராஜ், மல்லாடி கிருஷ்ணாராவ், தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நமச்சிவாயம் எம்எல்ஏ இக்கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இதில் தொகுதியின் வளர்ச்சி, தொகுதி மேம்பாட்டு பணிகள், தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கட்சித் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் தெரிவித்தார். இருப்பினும் இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தனித்து சந்திக்க கூடாது என்ற காங்கிரசாரின் மனநிலையை கட்சித் தலைவர் விளக்கினார். மேலும் பொறுப்புள்ள எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களாக செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சரை தனியாக சந்திக்க கூடாது என்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு கட்சித் தலைவர் உத்தரவிட்டார். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி காரைக்காலில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். காரைக்கால் மற்றும் நாகை மாவட்டங்களை சார்ந்த மீனவர்களை தொடர்ந்து இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து செல்கிறார்கள். தற்போது இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்களை மீட்க மத்திய அரசு மற்றும் புதுச்சேரி அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்தும், டீசல் மானியம் மற்றும் தடை காலத்தில் விசைப்படகுகளை பழுதுபார்க்க வழங்கப்படும் உதவித்தொகை வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்தும் காரைக்கால் மாவட்ட அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக கழக மீனவரணி செயலாளர் கலைமணி தலைமை வகித்தார். இதில் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓம் சக்தி சேகர், பாஸ்கர், புருஷோத்தமன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய அரசு மற்றும் புதுச்சேரி அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. ஒதிகம்பட்டில் நிர்வாகத்தை கண்டித்து தோல் கம்பெனி ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒதிகம்பட்டில் தனியார் தோல் கம்பெனி உள்ளது. இங்கு 550க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இதில் தொழிற்சங்கம் இல்லாததால் தங்களது கோரிக்கைகளை தீர்க்க அதல்பர் என்பவரை சங்க தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளனர். இவர் கம்பெனியில் சீனியர் டெய்லராக பணிபுரிந்து வருபவர். தொழிலாளர்கள் சார்பில் சம்பள உயர்வு குறித்து நிர்வாகத்திடம் அதல்பரை பேசுவதற்காக அனுப்பியுள்ளனர். ஆனால் ஒரு பெண் தொழிலாளர் மீது தரக்குறைவாக அதல்பர் எழுதியதாக நிர்வாக தரப்பினர் அவரை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த மற்ற பெண் தொழிலாளர்கள் நிர்வாகத்தை கண்டித்து கம்பெனிக்குள் உள்ளிருப்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பற்றி தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து தொழிலாளர்களை சமாதானப்படுத்தி நிர்வாகத்திடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.